தங்கம் வைரம் வெள்ளி தள்ளுபடி திருவிழா. தங்க நகைகள் சேதாரம் 1% குறைவு. வைர நகைகள் கேரட்டுக்கு 5000 குறைவு. நடிகர் விஷாலின் தங்கை கணவரான பிரபல நகைக்கடை தொழிலதிபர் மீது சிபிஐ வழக்கு பதிவு. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சசிதரன் வழங்கிட கேட்கலாம். சசிதரன் வணக்கம். அவர் மீது எதற்காக இந்த சிபிஐ வழக்கு பதிவு செய்திருக்கிறது? கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க சசிதரன். போலி ஆவணங்கள் மூலம் வீட்டு கடன் பெற்றதற்கு உடந்தையாக இருந்ததாக சிபிஐ நடிகர் விஷாலின் தங்கை கணவரான பிரபல நகைக்கடை தொழிலதிபர் மீது வழக்கு பதிவு செய்திருக்கிறது. இது முன்பே ஏற்கனவே முகாந்திரம் இல்லை என போலீசார் விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில் வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்டது. சிபிஐ வழக்கு தொடர்ந்த நிலையில் நீதிமன்றத்திற்கு சென்று தற்போது வழக்கு பதிவு செய்யலாம் என நீதிமன்ற உத்தரவை பிறப்பித்ததை அடுத்து சிபிஐ வழக்கு பதிவு செய்திருக்கிறது. பிரதமருக்கு செங்கோல் பரிசளித்த பிரபல நகைக்கடையின் குடும்பத்தைச் சேர்ந்த நபரின் மீது சிபிஐ தற்போது வழக்கு பதிவு செய்திருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த புகாரில் ஏற்கனவே தமிழக அரசின் அனுமதி இல்லை என்ற புகாரினால் இந்த சிபிஐ இந்த வழக்கை கிடப்பை போட்டிருந்தது. தற்போது நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்ததை அடுத்து இந்த வழக்கில் சிபிஐ ஆனது வழக்கு பதிவு செய்திருக்கிறது. புகார் அளித்த ஓராண்டுக்கு பிறகுதான் இந்த வங்கி கடன் மோசடி விவகாரத்தில் சிபிஐ வழக்கு பதிவு செய்திருக்கிறது. போலி கடன் மூலம் பெறுவதற்கு உடந்தையாக இருந்ததாக இந்த வழக்கு பதிவு மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. சுமார் 5.5 கோடி ரூபாய் வங்கி மோசடி செய்ததில் நில உரிமையாளர், கட்டுமான நிறுவனர், வங்கி அதிகாரிகள் மற்றும் கடன் வாங்கியவர்கள் என 7 பேர் மீது சிபிஐ வழக்கு பதிவு செய்திருக்கிறது. இதில் 2.5 கோடி ரூபாய் அளவில் மோசடி நடைபெற்றிருப்பதாகவும் போலியாக ஆவணங்கள் தயாரிக்கப்பட்டு இடத்தையும் விலை மதிப்பு குறைவாக காட்டியிருப்பதும் இந்த விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. அடுத்த கட்ட நடவடிக்கையாக ஒவ்வொருவரையும் தனித்தனியாக நேரில் அழைத்து சிபிஐ விசாரணை மேற்கொள்ள திட்டமிட்டிருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. விரிவான விவரங்களுக்கு நன்றி சசிதரன். தங்கம் வைரம் வெள்ளி தள்ளுபடி திருவிழா. தங்க நகைகள் சேதாரம் 1% குறைவு. வைர நகைகள் கேரட்டுக்கு 5000 குறைவு.